Welcome to Chandramas. SSC CGL exam last minute tips வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ கடைசி இருக்கக்கூடிய டைமை நீங்கள் எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலை அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க் டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. ஓகே, அதை ட்ரை பண்ணிட்டு போங்க. அதுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. SSC CGLோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரே வந்து கிராக்கு அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து அவங்க மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அதில் நிறைய பேப்பர் இருக்குது, அதில் 20க்கு மேலே அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதில் ஒரு 2-3ஆவது வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம வந்து எந்த ஆர்டரில் வந்து நம்ம அதை அட்டன் பண்ணணும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அதை வச்சு நம்ம உருவாக்கிக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா டெஸ்ட்டுமே இருக்கக்கூடிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்னாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் வந்து டேக் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அல்லது நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் கொடுக்கல அப்படின்னா ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் போய் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கும் உள்ள லிங்க் வந்து அதில் இருக்குது. நீங்கள் எத்தனை டெஸ்ட்னாலும் அதில் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து உங்களோட நோட்ஸை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. புதுசாக எதுவும் படித்தாலுமே வந்து உங்கள் மைண்டில் நிற்க போகிறதில்ல. ஆல்ரெடி படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படினால நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். மற்றபடி புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்லையும் போய் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு சிலது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கோடிங் டிகோடிங் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சேனல்லே வந்து ரீசனிங்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். இது வரைக்கும் படிக்காதவங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ரீசனிங் மட்டும் வேணால் பார்த்துட்டு போங்க. அந்த ரீசனிங் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போகிறோங்க. அதில் வந்து பர்டிகுலராக அந்த கோடிங் டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கொஷினுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, டைம் அதிகமாக எடுக்குது அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு சில நேரம் வந்து கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே வந்து தப்பாக இருக்கும். அது நம்மளுக்கு கீ கொடுக்குறப்ப தான் தெரியும் நம்மளுக்கு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி. ஓகே, அது வந்து அவங்க வந்து வேணும்னே பண்ணதாக இருக்காது, அது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம அதில் ஆன்சர் வரலன்னு சொல்லி அதில் வந்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 1 மினிட் ஒரு கொஸ்டினுக்கு கொடுங்க. அதாவது மேத்ஸை பொறுத்த வரைக்கும், மற்றதெல்லாம் நீங்கள் வந்து 1 மினிட்டுக்கு உள்ளே கொடுத்துடலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மினிட் வந்து மேக்ஸிமம் கொடுங்க. அதையும் தாண்டி போகுது, ஆன்சர் வரதுக்கு இப்போதைக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. கடைசி டைம் இருந்தால் அந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டினை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ மார்க் டெஸ்ட் போட்டவங்க, ட்ரை பண்ணி பார்த்தவங்க வந்து எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ இதில் வந்து 4 செக்ஷன் இருக்குதா, மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், 4 செக்ஷன் இருக்குதா. ஸோ 4ல் எந்த செக்ஷனை நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரீசனிங் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் வந்து ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்கோர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பூஸ்ட் ஆகும். அதுக்காக நிறைய பேர் வந்து ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி தான் நீங்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து எது நல்லா வருதோ, எதில் வந்து குயிக்காக பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்சதில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்ச கொஷினை வந்து டக்குன்னு வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தெரியாத கொஷினுக்கு நீங்கள் வந்து யோசிச்சு போடுறதுக்கு அல்லது சால்வ் பண்ணி போடுறதுக்கு டைம் ஒதுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து குயிக்காக போடணும். ஓகேவா, ஸோ ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணலை அப்படின்னா இந்த CGL ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்தந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும், அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 2-3 டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரீசனிங் அட்டன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஜிகே, அதுக்கப்புறம் மேத்ஸ். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து இப்போவே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிசைட் பண்ணுறதுலே டைம் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் மேத்ஸ் கொஷினை எடுத்திருப்பீங்க, இது ஒரு 4 கொஷினை ட்ரை பண்ணியிருப்பீங்க, 4மே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, 4மே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த ரீசனிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும், இன்னுமே எந்த மந்த்தில் இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து ஜூன் மந்தில் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் ஆயிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் போன வருஷமும் எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆனிச்சு, COVID-19 போஸ்ட்போண்ட் ஆனிச்சு. அப்போ ஆல்ரெடி எந்த டேட்டில் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்களோ, எந்த மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்களோ அதுலேருந்து 6 மாதத்துக்கு முன்னால் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க.
ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ இருந்து படிக்கணும், நவம்பர்லேருந்து படிக்கணும். ஓகே, நவம்பர் 2020 நம்ம படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ். எப்போ வரைக்கும், ஜூன் வரைக்கும் நம்ம படிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 மாதத்தில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் எது வரைக்கும் படிங்க, நவம்பர் 2020 ஜூலை 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு நாள் 2 நாளில் எப்படி எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபேர்ஸ்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் படிங்க, போதுமானது. ஓகே, நீங்கள் எல்லா மந்த்துக்குமே அந்த 100 வந்து உங்களால் இப்போ கடைசி ஒரு 2 நாளில் வந்து படிக்க முடியும். ஒரு நாள் 2 நாளில் வந்து படிக்க முடியும். நான் புதுசாக எதுவும் படிக்காதங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை மட்டும் வேணால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனில் வந்து நீங்கள் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதாவது இப்போ வந்து நீங்கள் கால்குலேஷனுக்கு வந்து டெய்லி நீங்கள் 1-2 சம்மு அல்லது ஏதாச்சும் ஒரு கால்குலேஷனில் வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு வந்து 1 ஹவருக்கு முன்னாலே போயிடுவீங்க. அங்கே போய் நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னால் 1 ஹவருக்கு முன்னால் இருப்பீங்க. ½ அன் ஹவராவது அட்லீஸ்ட் வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் தேவையில்லாமல் யோசிக்கிறதுக்கு இந்த கால்குலேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஓகேவா? அதாவது நம்பரோட ஸ்கொயர்ஸோட வேல்யூ என்ன, கியூபோட வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடியோட ஃபேஸ் வேல்யூ என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நல்லா தூங்குங்க, நல்லா கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே, ரொம்ப ஆயிலி ஃபுட் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அந்த முந்தின நாள் வந்து ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணு முடிச்சு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உங்களால் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்து ரீச் ஆகணும். உங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க தெளிவாக, அதாவது இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் போய் ரீச் ஆயிருங்க. ஓகே, அதுக்கு முன்னாலே போகிற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னா அதுக்குள்ளே ரூட் என்ன, எந்தெந்த மாதிரி போகணும், எந்தெந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டிங்கன்னா லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அதாவது உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண எஃபர்ட் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க. ஓகே, ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே, நீங்கள் 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு எக்ஸாமுக்காக நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தெரிஞ்ச கொஷினையுமே வந்து அட்டன் பண்ண முடியாமல் போகலாம். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக முடியும், எல்லா கொஷினையும் நான் வந்து அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாலேயாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் அவுட் வேணும். ஓகேவா? அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே காலேஜ் பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போவீங்க. அங்கே போய் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படினால பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணுங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதுக்கப்புறம் ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் இருக்கணும். இந்த அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்ளை கொடுத்துருந்த டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஐடி கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகணும். ஓகே, ஸோ அப்படி மேட்ச் ஆகலைன்னா இதில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த ஐடி கார்டில் மேட்ச் ஆகுதோ அந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு போங்க. மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 2 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் இருந்தால் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் சானிடைசர் வந்து ஒரு சின்ன டப்பா வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, டிரான்ஸ்பரண்ட்னா வந்து என்னது, கண்ணாடி மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. மேலே எதுவும் ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்பே வந்து அது கூடவே இருந்திருக்கும். கடைசி பேஜில் அது வந்து இருந்திருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, அதில் ஃபில் பண்ணுறது எதுவும் பெருசாக எதுவுமே இருக்காது. ஓகே, அதை நீங்கள் ரீட் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் வந்து ஒரு வாட்டி உங்கள் மொபைல்லனாலுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஆக்சுவலாக எப்படி அட்டன் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.